இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை விசுவாசம். எபிரேயர் 10:38 சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. உண்மையில் எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே விசுவாசத்தை கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது விசுவாசத்தினாலே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய மறுமைக்குரிய வாழ்க்கையிலும் சரி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. உண்மையில் விசுவாசம் என்கிறது காணப்படாதவற்றை நம்புகிறது. அதுதான் விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனமும் சொல்லுகிறது. அப்படி மறுமைக்குரிய வாழ்க்கையை நாங்கள் கண்டதில்லை. ஆனால் நீதிமான்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் இப்ப வாழும் பொழுது மறுமையான வாழ்க்கையை நாங்கள் விசுவாசிக்கிறதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் அவிசுவாசப்படுகிறோமா இருந்தா எதனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு சிலர் தேவனிடத்தில் ஏதாகிலும் கேட்டதன் பிற்பாடு அந்த காரியத்தை தாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றதுடன் தேவனை விட்டு தூரமாய் போகிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் இந்த வசனமும் சொல்லுது, பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. நாங்கள் தேவனிடத்தில் கேட்கிறது தேவனுக்கு சித்தமாய் இல்லாத பட்சத்திலோ அல்லது ஏதாகிலும் ஒரு சோதனைகளின் நிமித்தமோ தேவன் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கேட்கிறதை தராமல் போகலாம் அல்லது காலதாமதப்படுத்தி கொண்டிருக்கலாம். நாங்கள் அதை நிதானிக்காமல் தேவனிடத்தில் நான் கேட்டதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பின்மாற்றமாய் போவோமா இருந்தா அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவனுடைய ஆத்மா பிரியமாயிராதென்று இந்த வசனம் சொல்லுகிறது. உண்மையில் தேவன் எங்களுக்கென்று குறித்ததை அவர் நிறைவேற்றி தருவார். அப்படிப்பட்டதான விசுவாசம் எங்களுக்கு இருக்க வேண்டும். எப்பொழுதுமே எதிர்காலத்தை குறித்தோ அல்லது ஏதாகிலும் ஒரு காரியத்தை குறித்தோ நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. தேவன் எங்களுக்கு என்ன தேவையோ அவர் எங்களை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி அவர் நடத்தி எங்களுக்குரியதை அவர் எங்களுக்கு தருவார். அப்படி ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் எங்களை உயிர்ப்பிக்கும். அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிற நீதிமான் பிழைக்கிறான். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதமும் சொல்லுகிறது. உண்மையில் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் பிழைக்கிறார்கள். Have a hopeful day.